அப்பப்பா. யாரா இந்த போட்டோ எடுத்தது? சொல்லுங்கடா. சொல்லுங்க. இவன் தான் மேடம். நான்சென்ஸ். அண்ணா ஸ்கூல்ல ஒரு சின்ன பிரச்சனைனா எச்எம் வந்து உன்னை பார்க்க சொன்னாங்க. டேய் நான் உன்னை என்னைக்கு பத்தனோ அன்னைக்கு ஆரம்பிச்ச தலைவலி என்னை விட்டு விலக மாட்டுக்கடா. டேய் எனக்கு 1000 என்கேஜ்மெண்ட்ரா. அதிலும் குறிப்பா இன்னைக்கு சகிலா படத்தை ஒரு புரோகிராமுக்கு கூட்டிட்டு போறேன்டா. நைனா இன்னைக்கே பார்க்க சொன்னாங்க நைனா. இன்னைக்கே பார்த்தாங்கனுங்கறியா? ஏ ராஜா எச்எம் ஆனா பொண்ணா? பொண்ணுதான் நைனா, ரொம்ப அழகா இருப்பாங்க. அப்போ அதை இன்னொரு நாள் வச்சுக்கலாம், இதை இன்னைக்கே வச்சுக்கலாம். குத்துனா பொறுக்கி. வாழைனா வா. அடேங்கப்பா. கூப்பிட்டீங்களாமே? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். போட்டா என்ன சூப்பரா இருக்கு. வெரி குட் வெரி குட். என்ன ஆங்கிள். என் பையனா எடுத்தது அதை பாராட்ட தானே என்ன கூப்பிட்டீங்க? இது என்ன மேடம் பிரமாதம். பக்கத்து விட்டு ஆண்டி பாவாடையோட குளிச்சுட்டு இருக்கும்போது சில்லி எடுத்து கம்ப்யூட்டர்ல போட்டு பாவாடே இல்லாம காட்டான என் பையன். ஒரு வருஷமா இருந்த கண்ணு எரிச்சல் எவ்வளவோ வைத்தியம் பார்த்து போகாம இருந்தது. அந்த போட்டோவை பார்த்த உடனே கண்ணு குளிர்ச்சி ஆயிடுச்சு. இப்ப வரை கண்ணு குளிர்ச்சியாவே இருக்கு. விளையும் பயிர் முளையிலே தெரியும். ஏன் மேடம் பெரிய போட்டதை வருவா. இந்த பொழுது பெரிதுக்கும் தன் மகனை சாதோடு எனக்கு தாய் சீ தந்தை. என்ன அப்பனும் மகனும் சேர்ந்து நக்கல் பண்றீங்களா? உன் பையன் டிசி குடுக்கறேன், வாங்கிட்டு போ. டியூன் டேபிள் மேல டிசி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. மேடம் எக்ஸாம் வருது மேடம். என் பையன் வாழ்க்கையே வீணா போயிரும் மேடம். இதுக்கப்புறம் இவன் இங்க இருந்தா என் வாழ்க்கை வீணாயிடும். சீக்கிரம் எடுத்துட்டு வா. இன்னுமா உன் வாழ்க்கை வீணா போகணும்? மேடம் மேடம் நைனா இதுக்கு போய் உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறேன் நைனா. மார்ச்ல அக்டோபர் எக்ஸாம்ல பாஸ் ஆகி இதே ஸ்கூலுக்கு டியோ வந்து இவங்க சீட்டை கேட்கல. நீ நைனா கிடையாது. ஷட் அப் அண்ட் கெட் அவுட். போங்க வெளிய. வா நைனா, ரொம்ப சொல்லி விடாத நைனா. வா நைனா.
இல்லை தீபிகா. என்னோட லவ்வை உன்கிட்ட சொல்ல நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகணும். ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன். இது உங்ககிட்ட சொன்னா எங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிடும்னு நினச்சி தான் சொல்லாமல் இருந்துட்டேன். நீ இல்லாமல் நான் இல்லை தீபிகா. என்னை நீ விரும்பினா நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நம்ம வழக்கமாக சந்திக்கிற இடத்துக்கு வரணும். அப்படி நீ வரலனா என்னை நீ விரும்பலைன்னு நான் முடிவெடுத்துக்குவேன். நம்ம இருவரும் எப்பவும் போல் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். இப்படிக்கு உன் உயிரினும் மேலான ராகவன். ராகவனுக்கு தீபிகா எழுதுவது. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணும். ஆனா நான் உன்னை லவ் பண்றேன். உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. என்ன நீ விரும்பினா இந்த கடிதத்தை படித்ததும் எனக்கு ஃபோன் பண்ணு. உன் ஃபோனுக்காக காத்திருப்பேன். இப்படிக்கு உன் உயிரினும் மேலான தீபிகா. ஏய் நயன்தாரா. தீபிகா, நாம எல்லாம் ஒண்ணா படிச்சோம். இப்ப பிரிய போறோம். எப்போ சந்திப்போன்னு தெரியல. ஆட்டோகிராஃப் போட்டு கொடு. தேங்க்யூ. பாய்டா. டேய் ராகவா, எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடு. ஓகே, எனக்கும் போட்டுத்தா. டேய் ராகவா, சூப்பர் படம்டா. டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன்டா. சரிடா, ஜாலியா பார்க்கலாம். ஓகேடா, நீ போய் வெயிட் பண்ணு. நம்ம எல்லாரும் போய் ஜாலியா ஜமாயிடலாம். பை. ஹாய் தீபிகா. ஹாய். உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஆட்டோகிராஃப் போட்டு கொடு. தேங்க்யூ. பை. தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே தீபிகா, நாளைக்கு மீட் பண்ணலாம். பை. ஹாய் டாட். ராகவா, எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன்பா. கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் வருவேன். வெரி குட் ராகவா. ஒரு முக்கியமான விஷயம். என்னப்பா? எனக்கு டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த வாரமே டெல்லிக்கு போறோம். இனிமே நீ டெல்லியில தான் படிக்க போற. சரிப்பா, உங்க இஷ்டம். சரியா இருக்கு. இருக்காரு. ராகவா, ஹலோ ராகவா. ஹலோ மிஸ்டர் சங்கர் இருக்காங்களா? அப்படி யாரும் இல்ல.